இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாம் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும்போது, இது நடக்குமா, அது நடக்குமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அது படிப்பாகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், திருமண சம்பந்தமான விஷயங்களாகட்டும், ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலை வரும்போது நமக்கு உறுதுணையாக இருப்பதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம்தான். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், நம்ம மேலே வைக்கிற விசுவாசம் அல்ல, அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அவர் மேலே வைக்கிற விசுவாசமும் நாம் சொல்கிற விசுவாசம் வித்தியாசமானது. அறிவார்ந்த விசுவாசம். அறிவார்ந்த விசுவாசம் என்றால் ஸ்கூலில் படித்து அந்த மூளை அறிவினால் உண்டான அறிவார்ந்த விசுவாசம் அல்ல. வேத வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறதோ அதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும் என்று எதிர்பார்ப்பதைத்தான் விசுவாசம் என்று நாம் சொல்லுகிறோம். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாம் தோற்று போகவே முடியாது. ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறந்ததுன்னா யார் அப்படின்னா நான் இல்லையா அப்படின்னா 1ஆம் வசனம், இயேசுவானவரே கிறிஸ்து, சரித்திரபூர்வமான இயேசு, ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் அப்படின்னு அவர் எந்த ஊரில் பிறந்தார் வளர்ந்தார்னு அரசியல் தலைவரெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டைம்லேயும், குட் ஃப்ரைடே டைம்லேயும், ஈஸ்டர் டைம்லேயும் வாழ்த்துதல் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த நம்பிக்கை அல்ல. உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு தான் ஆண்டவர், இயேசு தான் இரட்சகர். அவருடைய நாமமே இல்லாமல் நாம் பாடினது போல் இயேசுவின் நாமமே தவிர வானத்தின் கீழே பூமியின் மேலே வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எத்தனையோ நாமங்கள் உலகத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நாமம் மேலான நாமம், வானோர் பூதலத்தோர் யாவரும் கொண்டாடி மகளும் நாமம். ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் எங்கேயோ கற்பனைக்கு உலகத்திலே நாம் எங்கேயோ இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கும் கடவுளாக அல்ல. அவர் நம்மத்திலே வாசம் பண்ணினார், நம்மத்திலே நடமாடினார், நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். மனித சாயல் எடுத்து மனித ரூபத்திலே கடவுள் அவதரித்து இந்த உலகத்தில் சுற்றித்திருந்தார். நாங்கள் கண்டதும் பார்த்ததுமான இயேசு. அந்த இயேசுவை நாம் ஏன் ஆண்டவர் என்று சொல்கிறோம்? உலகத்திலே இயேசுவை போல போதித்தவர்கள் யாருமே இல்லையா? இயேசுவை போல போதித்தவர்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தியாகம் செய்தது போல மற்றவர்கள் தியாகம் செய்யவில்லையா? நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. வரலாற்றிலே அநேகர் தங்கள் தேசத்திற்காக, தங்கள் இனத்திற்காக மரித்தவர்கள் ஏராளம். ஆனால் நாம் இயேசுவை மாத்திரம் ஏன் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும்? நாம் ஏன் அவர்தான் இரட்சகர் என்று சொல்ல வேண்டும்? அவர் ஒருவரே ஆண்டவர் என்று ஏன் நாம் சொல்ல வேண்டும்? அது குறுகினதாக தெரியவில்லையா என்று சிலர் கேட்பாங்க. எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்து தியாகம் செய்த அநேக மனிதருடைய கல்லறைகள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. அவரை தேடுகிறீர்கள், மரித்தோரிடத்திலே தேடுகிறீர்கள், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டது. ஆகவே தான் அவர் தாவீதின் வம்சத்திலே பிறந்து இந்த மனிதனாக உலகத்தில் அவதரித்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய தண்டனைகளை சிலுவையில் சுமந்து அதோடு முடிந்து விடாமல் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அறிவோடும், இந்த புரிதலோடும், இந்த உணர்வோடும், இந்த அன்போடும் இயேசுவை நாம் ஆண்டவர் என்று சொல்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர், எல்லாம் அந்த பல்லவியை மாத்திரம் நான் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, glory to God. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி அசைத்து மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். ஆகவே கால்கள் யாவும் முடங்கும்,
நாவு யாவும் போற்றிடும் இயேசுவே ஆண்டவர். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன். 4ஆம் வசனம் 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் என்பதே இல்லையா? எதிர்ப்புகள் இல்லையா? பிரச்சனைகள் இல்லையா? நிச்சயம் உண்டு. இன்னும் சொன்னால் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன போராட்டம்னா நமக்கு பல மடங்கு இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு எதிராளியாக சிலர் சொல்லுவாங்க, இவன் எப்பவும் எனக்கு விரோதமாக திட்டம் போடுவான், பேசுவான், என்னை வச்சு மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுப்பான் அப்படின்லாம் சிலரை பார்த்து சொல்லுவோம். இது எல்லா மட்டத்திலையும் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் வேலை என்று ஒன்று இருக்கிறதோ அங்கு சொல்லப்படும் விஷயம், அன்றாடம் நாம் பார்க்கும் விஷயம். அவர்களை அதை தாண்டி அவர்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு தெரியும், அதை தாண்டி அவர்களை இயக்குகின்ற ஒரு நிலையில் நமக்கு விரோதமாய் வானமண்டங்களில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. மற்றவர்களுக்கு அவ்வளவு தீவிரமான போராட்டம் பிசாசு வைப்பான் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவனுடையவர்களாய் இருக்கிறவர்களிடத்திலே அவன் ஏன் நேரம் செலவழிக்க வேண்டும்? நாம் அவனுடைய எல்லையை விட்டு, இருளின் அதிகாரத்தை விட்டு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு வெளிச்சத்தின் இடத்திலும் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாம் அவனுக்கு பகைஞராக இருக்கிறோம். ஆகவே மனிதரோடு மாத்திரமல்ல, வானமண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கூடுதலான போராட்டம் உண்டு. ஆனால் ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு, ஜெயந்தான். ஹல்லேலூயா. போராடி பார்க்குறோம், ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல தேவை இருக்காது. ஏனென்றால் நம்முடைய போராட்டத்தை நமக்கு முன்னின்று நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிறவர் அவர் தான். நம் அறியாத பாதையில் நடந்தாலும் அந்த போராட்டத்தில் வெற்றி தான். நம்மை விட பலசாலியான கோலியாத் போன்ற எதிராளிகள் வந்தாலும் நமக்கு வெற்றி தான். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆமென். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய கவலைகளை எப்படி ஜெயிக்கணும்னு கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் என் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அது மங்கி போகும், பதில் கூட கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனையில் வாழ்ந்து வாழ்ந்து பழகி போகும். அந்த பிரச்சனையே வாழ்க்கை முறையாக மாறிடும். பிரச்சனையை ஜெயிச்சிருக்க மாட்டோம், அதுவே என் தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு வாழ்ந்துருப்போம். அது அப்போ பெருசாக நினைக்கலன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனைகளோடு வாழ்ந்து மடிகிறவர்களாக நாம் அழைக்கப்படவில்லை. ஒவ்வொரு பிரச்சனைகள் அலை போன்று வந்தாலும் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? எனக்கு தோல்வி இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் முயப்படுத்துங்க. இப்போ நான் போகிற போராட்டத்தில் எனக்கு தோல்வி இல்லை, இப்போ மாறாக வெற்றி மட்டும்தான். அது எல்லா விஷயத்திலும் அப்படி தான். ஆமென். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரட்டும். ஏனென்றால் தேவனாலே பிறந்தவர்கள் நாம். தேவனாலே பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமாக இருக்கும். நம்முடைய விசுவாசம் தான். அடுத்த வசனத்தை பாருங்கள், அதே 4ஆம் வசனத்தில் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. என்ன? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸோ நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பம் மாற்றும் போது அது நாம் விசுவாசத்தை வளரணும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது அது தானாக வந்துவிடும் என்று நினைக்கிறோம். நாம் தீர்மானிப்பது தான் விசுவாசம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு எபிரேயரில் நம்ம வாசிக்கிற அந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் விசுவாசமே இல்லாண்ட ஒரு விசுவாசத்தை தாங்க. சுகம் இல்லையா சிஸ்டர், ஜோம் பண்ணலாமா? ஆமாம், எனக்கு விசுவாசமே வர மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை தர சொல்லி ஜோம் பண்ணுங்க. விசுவாசத்தை தர சொல்லி யாரும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க? விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நாங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுகிறோம், பாடலாக பாடுகிறோம். இன்றைக்கி பாடின பாடல்கள் எல்லாமே பாருங்கள், வசனத்தை விடுதலை நாயகர் அவர் வெற்றி சொல்லுங்கள், விடுதலை நாயகன் அவர் என்ன தருவார்? ஆமாம், வசனங்களை நாம் என்ன செய்கிறோம்? பாடல்களாக பிரசங்கங்களாக பண்ணுகிறோம். இதை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும், நம்பிக்கை பெருகும்.
இப்படி தான் விசுவாசம் வருமே ஒழிய, விசுவாசம் நீங்கள் எடுக்கிற உண்மையான ஆழமான தீர்மானம், இயேசுவை பின்பற்றுவதற்கு, இயேசுவை நம்புவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்யும் தீர்மானம் தான் விசுவாசத்தின் துவக்கம். அதை நீங்கள் தான் துவங்கணும். ஏனென்றால் நமக்கும் அவர்களுக்கும் ஒன்று போல் சொல்லப்படுகிறது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் அதை கேட்குறாங்க, இந்த நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாங்க. இயேசு தான் ஆண்டவர், அதெல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவர், எங்களுக்கு ஆண்டவர் இல்லை. எங்களுக்கு வேண்டுமானால் இப்படி வேணால் வைத்துக்கோ, எல்லா ஆண்டவர்லேயும் அவர் ஒரு ஆண்டவர், அப்படி வேணால் வைத்துக்கொள்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இயேசுவே ஆண்டவர் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சந்தேகத்தோடு கேட்டாங்க. எபிரேயர் 4:2 படி அவர்களும் கேட்டாங்க, நாமும் கேட்டோம். ஆனால் நாம் விசுவாசத்தோடு கேட்டோம். அது நம்முடைய துவக்கம். அந்த நம்பிக்கையோடு கேட்டோம். அந்த நம்பிக்கை நீங்கள் எடுக்கிற ஆழமான தீர்மானம். இந்த இயேசுவை நம்பி தான் பார்ப்போமே, இந்த இயேசுவை பின்பற்றி தான் பார்ப்போமே. நம்ம எத்தனையோ வழிகளில் போனோம், சமாதானம் இல்லை. எத்தனையோ வழிகளில் முயற்சித்தோம், நிம்மதி இல்லை. எத்தனையோ வழிகளில் போனோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் கிடைக்கல. ஏன் இயேசுவை முயற்சிக்கக்கூடாது? ஒய் நாட்? ஏன் முயற்சிக்கக்கூடாது? இந்த ஆழமான சிந்தனையும் தீர்மானமும் உங்கள் விசுவாசத்தின் துவக்கமாயிற்று. நீங்கள் அப்படி உங்களுக்குள் எண்ணம் உண்டாக முடியாது. எப்படி இளையகுமாரனுக்கு அந்த அசுத்தமான இடத்தில் இருக்கும் பொழுதே புத்தி தெளிந்ததோ, தகப்பன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தனோ, அது முதல் துவக்கம். அந்த துவக்கத்தை ஒரு நாளில் உங்களுக்குள் ஏற்பட்டது நீங்கள் செய்தது. உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ பேருக்கு வரவில்லை. செய்தி ஒன்று தான், எல்லாருக்கும் சொல்லப்பட்ட நற்செய்தி தான் உங்களுக்கும் சொல்லப்பட்டது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள், அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரவில்லை, அவர்களுக்குள்ள அந்த மாற்றம் வரவில்லை. ஆனால் நீங்கள் அன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசுதான் ஆண்டவர் என்ற இடத்திற்கு வந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், உண்மையை ஏற்றுக்கொண்டீர்கள், வேத வசனங்களை, போதனைகளை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் வாழ்க்கை மாறிட்டு. அதுதான் விசுவாசம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் விசுவாசம் தாருன்னு கேட்குறோம். விசுவாசம் தாருன்னு என்று கேட்பதில் அர்த்தம் இல்லை. நீங்கள் தான் விசுவாசிக்கணும். பார்த்தீங்களா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அளவுகளும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த அளவை நிர்ணயிக்கிறது என்ன? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி வித் காட் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? இவருக்கு கொஞ்சம் விசுவாசம், அவருக்கு அதோட அதிக விசுவாசம், அவருக்கு அப்படி அவர் கொடுத்தாருன்னா அப்புறம் எப்படி நம்மளை நியாயம் தீர்க்க முடியும்? செய்தி ஒரே செய்தி சொல்லப்படும். இவர்கள் விசுவாசிக்கும் விதத்தில், இவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசத்தை கொடுப்பது அவர் என்று நினைப்பதே தவறு. விசுவாசத்தை நீங்கள் துவங்கும் பொழுது, நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது அதை துவக்கி வைக்கும் தலைவராக, துவக்கி வைக்கும் தெய்வமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இப்பொழுது ஒரு இயலாமை, இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமை, நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டனிட்டி. இது நடக்குமா, அது நடக்குமா, இது நடக்காமல் போயிடுச்சுன்னா எங்களை காப்பாற்றுவார். ஏன்னா இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஒருவேளை காப்பாற்றாமல் போனால், அந்த ஒரு வேளைன்னு வந்து பார்த்தீங்களா, அதுதான் நிச்சயமற்ற தன்மை. விசுவாசிக்கிறோம் அவருக்கு, நாங்கள் எங்களை சாகடிக்க மாட்டார், நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை அப்படி ஜெயிக்காமல் போனாலும் அந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நம்ம விசுவாசம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் அது ஒரு நிச்சயமற்ற தன்மை. ஆனால் அந்த நிச்சயமற்ற தன்மையிலும் அவங்க ஒரு விசுவாசத்தோடு தானியேலின் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தீர்மானம். அப்படியே செத்தாலும் பரவாயில்லைங்க, அவரை நம்பிட்டோம் அப்படின்னு தீக்குள்ளே இறங்குறாங்க பார்த்தீங்களா. தீக்குள்ளே இறங்குறாங்கன்னா நம்ம ஒரு தீ இறங்குறதில்ல. தீயில் போடப்பட்டாங்க பார்த்தீங்களா, அக்கினி சூளையில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்த கரங்களை தலையிலே சொல்லுவோம். ஆகவே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் பேசுகிறேன். இது உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவர்களுக்காக பேசுகிறேன். யாரோ ஒருவரை நினைத்து நான் பேசவில்லை, உங்களை மனதில் வைத்து பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதாயிலும் இது நடக்குமா, நடக்காதா, இது எனக்கு தருவேன் என்று சொன்னார், அது கிடைக்குமா, கிடைக்காதா என்ற நிச்சயமற்ற தன்மையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இப்பொழுது தேவை விசுவாசம். அந்த விசுவாசத்தை நான் ஜெபித்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த விசுவாசத்தை நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த விசுவாசத்தை நான் இப்பொழுது போதிக்கும் வசனங்களை கேட்கும் பொழுது ஏன் நான் முயற்சிக்கக்கூடாது என்று நீங்கள் யோசிக்கும் யோசனை, எடுக்கும் தீர்மானம், உறுதியான நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ளே வழி நடத்தும். ஏனென்றால் இந்த விசுவாசம் அவ்வளோ முக்கியமானது. கரங்களை தலையிலே சொல்வோம். இந்த விசுவாசம் தான் நமக்கு என்ன செய்கிறது? அதே 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் பாருங்கள், நாம் எதையால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை நாம் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், இல்லைன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நம்ம ஜெபத்தை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிறது. இந்த ஜெபத்தை ஆழமானதாய் மாற்றுகிறது. இந்த ஜெபத்தை நம்பிக்கையுள்ளதாய் மாற்றுகிறது.
நம்முடைய நிச்சயமற்ற தன்மையில், நிச்சயமற்ற சூழ்நிலையில் இது நடக்குமா? ஒருவேளை நடக்காமல் போய்விட்டால் எல்லார் முன்பு நான் அசிங்கப்படுவேனே என்ற பயம்லாம் உண்டாகிறது பார்த்தீங்களா? அந்த நிச்சயமற்ற சூழ்நிலையில் ஜெபம் பண்ண முடியுமா? அநேகர் அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் ஜெபிப்பதில்லை. மாறாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்து என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் விசுவாசம் உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. உங்களை குற்றப்படுத்த நான் சொல்லவில்லை. ஒருவேளை இதுவரை முறுமுறுக்கிறவர்களாக இருந்த, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் எதை கேட்டாலும் அல்ல, நாம் எதையாயிலும் அவருடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி என்றால் விருப்பத்தின்படி கேட்டால், அவருடைய உறுதியான தீர்மானத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதுதான் அவரை நாம் அவர் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம், தைரியம். இப்படி விசுவாசத்தோடு நாம் எதை கேட்டாலும், 15ஆம் வசனம், அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். பாருங்கள், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், அறிவும் விசுவாசமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போல. அநேக மதங்கள் விசுவாசம் சொல்லுவாங்க, அந்த அறிவை எடுத்துகிட்டு தான் விசுவாசத்தை போதிப்பாங்க. கண்ணை மூடிட்டு நம்ம பிளைண்ட் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. குருட்டு விசுவாசம் தான் தேவை. நாம் அப்படி சொல்கிறதில்ல. வசனத்தை நம்பு, வசனத்தை அறிந்து நம்ம என்ன அறிந்திருக்கணும், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு பதில் கூட. என் நாமத்தினால் எவை கேட்டாலும் அவைகளை உங்களுக்கு நான் தருவேன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார். அதைத்தான் இங்கே நினைவு கூர்ந்து எழுதுகிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை சொல்லுங்கள், வசனத்தை பார்க்குறீங்களா? பெற்றுக்கொள்வோம் என்று அப்படியா இருக்கு? பெற்று கொண்டோம், இனி பெறப்போகிறதில்ல. நான் ஜோம் பண்ணியிருக்கேன், ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரோ இல்லை. விசுவாசம் உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நான் ஜோம் பண்ணியிருக்கேன், அதான் நடக்க போகுது. அதுக்கு ஆயத்தம் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் ஆயத்தம் பண்ணுவாங்க. இந்த விசுவாசத்துக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாம். அதனால தான் நிறைய பேருக்கு ஆபிரகாமே இப்போ பிடிக்கிறதில்ல. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டுங்க அவனை விட்டுருங்க அவனை அப்படிம்பாங்க. ஆபிரகாமை தவிர்த்து விசுவாசத்தை நம்மளால் படிக்க முடியாது. 11ஆம் அதிகாரத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11 ஒரு 3 வசனங்களுக்குள்ளே பாருங்கள், அவனுடைய விசுவாசத்தை நமக்கு இருந்துச்சுன்னா அது என்ன வேலை செய்யும் பாருங்கள். வாசிப்போம். 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாத பாதை என்று கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு இதுதான், இந்த அறியாத பாதையில் நடக்க வைக்கிறது, துணிவு கொடுக்கறது இந்த விசுவாசம்தான். இந்த விசுவாசத்தை குறித்து, விசுவாசம்னா என்ன அப்படின்னு எபிரேயர் 11:1 காணாததை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசமானது வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னா 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். இப்போ இருக்கிறத பாருங்கள், இங்கே ஒரு புல்பிட் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னு சொல்ல வேண்டியது இல்லை, அவசியம் இல்லை. ஏன்னா தொடுகிறேன், டேஞ்சபிள், தொடக்கூடிய இடத்துல இது இருக்கிறது, தொட்டு உணரக்கூடிய இடத்துல இருக்குது. இது அறிவு மட்டுமே போதும். ஆனால் இது இல்லாத போதே இது இருப்பது போல் நினைத்து கொண்டு இருப்பது பாருங்கள், அந்த கற்பனை நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை உறுதியாக அதை இருக்கிறது மாதிரியே நினச்சிட்டு வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசமாய் மாறுகிறது. கரங்களுக்கு தலையிலே சொல்வோம். ஆலையில் மீண்டும் சொல்லுகிறேன், உதாரணத்துக்கு தான் இந்த புல்பிட்டை சொன்னேன். யாரும் வீட்டில் போய் இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி இன்னொரு வீட்டு பொருளெல்லாம் விசுவாசத்தோடு இருக்குன்னு நினச்சிட்டு அறிக்கை பண்ணிடக்கூடாது. அது தவறான திசைக்கு நம்மை கொண்டு போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை, அதில் தான் நான் நின்று பேசி கொண்டு இருக்கேன். இப்போ இருக்கிறது நம்ம சபை உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். சர்ச்சு அப்படியே சொல்கிறாங்க, இதை என்னமோ மாற்ற போகிறாங்களாம், இதில் என்னமோ பெரிய மாற்றம் செய்ய போகிறாங்களாம், இதை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கி அப்புறம் 1 வருஷத்துக்குள்ளே கட்டி எழுப்ப போகிறாங்களே, இதெல்லாம் முடிகிற காரியமா அப்படின்னு ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குது பாருங்கள். இந்த நிச்சயமற்ற நிலை உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் இருக்கும். எனக்கும் அது வரும். ஒருவேளை நம்ம இப்படியே இருந்திருக்கலாமோ, கம்ஃபர்டபுளாக இருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணும். இல்லாட்டா இது நடக்குமா நடக்காதா, நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே எனக்குள்ளே வரும். அப்போ எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரோ அதை உங்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க? அது உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒரு படிப்பாக இருக்கலாம், உங்கள் வீட்டு விஷயத்தில் அது ஒரு பண விஷயமா இருக்கலாம், எனக்கே தெரியாது. எனக்கு இப்போ இதுதான் பிரச்சனை. இப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மையில்
விசுவாசத்தை தார ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன்னா அது போல் அபத்தம் எதுவும் இல்லை. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு 4 கோடி பணம் இல்லை, 4 கோடிக்கான விசுவாசத்தை தார ஆண்டவரே. அந்த ஜெபமே தப்பு. அந்த விசுவாசம் எனக்கு தான் வரணும், நான் தான் ஏற்படுத்தி கொள்ளணும். நான் ஏற்படுத்துகிற அந்த விசுவாசத்தை கை வச்சு ஜெபம் பண்ணி போ ஆகு கடவுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். உன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அப்படி இல்லாமல் இந்த 4 கோடி பணம் இருந்தால் நான் இதை செஞ்சிருவேனாக்கும், இதை செய்கிறதுக்கு எனக்கு இப்போ பணம் கூட தேவையில்லைங்க, அந்த 4 கோடி பணம் இந்த அங்கே இருக்குன்னு பார்க்கக்கூடிய விசுவாசத்தாரோன்னு ஜெபம் பண்ணுறேன் பாருங்கள், அது அபத்தம்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்படின்னா நான் எப்படி விசுவாசிக்கணும்? காணாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவனை நம்பி அதை விசுவாசிக்கணும். அதுக்கு உதாரணமாக ஆபிரகாம்லேருந்து பார்க்குறோம். விசுவாசம், அவனுக்கு இந்த விசுவாசம் வந்துருச்சு. அந்த விசுவாசம் வந்ததுனால ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமை தேராகன் குடும்பத்திலேருந்து வேறு பிரித்து அவனை என்ன செய்கிறாரு? நீ போப்பா, புறப்பட்டு போ, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் புறப்பட்டு போன்னு சொன்ன மாதிரி அங்கே அவனுக்கு சொல்கிறாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உனக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னார். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ரோட் மேப்லாம் கிடையாது, உலக வரைபடம் கிடையாது. நம்ம இந்த ஊர் விட்டு போனால் இன்னொரு ஊர் வருமா தெரியாது. அப்படி காணாததை கர்த்தர் சொன்னார் என்கிற அந்த ஒரு வார்த்தையின் நிமித்தம், எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் சொன்னார், எல்லாம் சொல்லணும், கர்த்தர் சொன்னார் என்ற அந்த வார்த்தையின் நிமித்தம் நம்பிட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? இப்போது நீங்கள் கற்பனையில் ஒரு ஊர், இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட ஊரை நினச்சி பாருங்கள். ஒரு முறை கூட பார்த்ததே இல்லை, போனதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வெளிநாட்டை நினச்சி பாருங்கள். அந்த வெளிநாட்டை போகிறதுக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறார், அதை சுதந்திரிக்க சொல்கிறார். ஆனால் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க இந்தியாவில். அதே நிலைமை தான் அவன் ஊர் என்ற கல்தேய தேசத்தில் இருக்கிறான். இன்றைக்கி இருக்கிற ஈராக் அது போன்ற பட்டணங்களிலே அவன் இருக்கிறான். அங்கே இருக்கும்போது சொல்கிறாரு, நீ போ, பலஸ்தீனா என்று பின்னால் அழைக்கப்பட போகிற ஒரு தேசத்தை உனக்கு கொடுக்க போகிறேன். இப்போது அது கானானியர் வசம் இருக்கலாம், அந்த தேசத்தை உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, உலக வரைபடமே இல்லை. இந்த ஊருக்கு அடுத்த ஊர் இந்த வரும்னு அந்த அறிவு இல்லை. நடந்து போவாங்க, இல்லை போட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கப்பல் காற்று எங்கே போதும் அங்கே போவாங்க, திசை அறியாமல் போவாங்க. ஆனால் அந்த காணாத அந்த இடத்தை சொல்லி கர்த்தர் சொன்னதுனால அவன் என்ன செய்தான்? விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாய் பெறப்போகிற அந்த காணாமல் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு இருக்கிற அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். யாருக்கெல்லாம் எல்லாம் முழுசும், சிலருக்கெல்லாம் முழு செட்டப்பும் காமிக்கணும், கையில் எல்லாத்தையும் காமிச்சதுக்கப்புறம் தான் இறங்கும், நம்புவாங்க. தோமா மாதிரி, டவுட்டிங் தாமஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்கள என்ன செய்வாங்க, எல்லாம் நீ தானா, நீ சொன்னது தானா, இவங்க ஏதோ கதை விடுறாங்களா, நீ அதை ப்ரூவ் பண்ணுறது 1 2 3 அடையாளத்தை கொடுப்பீங்களா எப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை சோதிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சோதிக்கிறோம். அதில் சின்ன சாதகமான அடையாளம் வந்துச்சுன்னா கர்த்தர் செஞ்சுருவார்னு நம்புகிறோம். அப்படி சாதகமான அடையாளம் ஏதும் இல்லாத போது அவன் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு போனான். எல்லாம் சொல்லுங்கள், புறப்பட்டு போனான். அப்போ அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம், புறப்பட்டு போனான். விசுவாசம் என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா, செயல்பட வைக்கும், கீழ்ப்படிய வைக்கும். விசுவாசிக்கிறேன் நினச்சிட்டு அழுது ஜெபிக்கிற நிறைய பேர் பதிலே பெறாமல் வாழ்க்கையில் கண்ணீரோடே கடந்து போயிடுறாங்களே. ஏன் தெரியுமா? கஷ்டம் போகலை, வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறலை. என்னாலும் அப்படியே தான் இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஜெபிக்காமல் இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, புலம்பலோடு ஜெபிக்கிறாங்க, அழுகியோடு ஜெபிக்கிறாங்க. போராடி ஜெபிக்க சொன்னார்னு சொல்லி போராடி ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன வர மாட்டேங்குதுன்னா, அந்த விசுவாசம் வரல. அப்போ நம்ம விசுவாசம் வரலையே பிரதர், விசுவாசம் வரலையே சிஸ்டர், ஆமா பாஸ்டர், எனக்காக விசுவாசம் வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. எப்படி வரும்? இந்த வசனத்தை பேசும்பொழுது, இப்போ நான் பேசும்பொழுது அப்படியே ஆபிரகாம் ஒருவன் காணாத இடத்தை அவனுக்கு வாக்கு பண்ணின பொழுது அதை நம்பி புறப்பட்டு போனான் என்று சொல்லியிருக்கிறதே. புறப்பட்டு போனானே, அவனுக்கு கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. இதை அறிந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையிலும் அறியாத பாதையில் நடக்க துணிவு கொள்கிறேன். கரங்களை தள்ளையில சொல்லுங்கள். அந்த துணிவு வந்துருச்சுன்னா அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்கள் எனக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுங்க, எல்லா அடையாளத்தையும் காட்டுங்க, பர்ஸ் ஃபுல்லாக பணத்தை கொண்டு வாங்க,
10 பேர் எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் கையை காலை பிடிக்கிறதுக்கு ஆளை கொடுங்க, நான் இறங்குறேன்னா அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது ஆண்டவர் சொன்ன வார்த்தையில் அதை நான் வைக்கிற அழுத்தமான உணர்வு நம்பிக்கையில் தான் அந்த விசுவாசம் பிறக்கிறது. ஆபிரகாம் புறப்பட்டு போனான். 2வதாக விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போயிட்டான். இப்போ அந்த ஊருக்கு போயிட்டான். ஆனால் அந்த ஊர் சொந்தமாகவில்லை. அந்த ஊருக்கு போயிட்டான், கானானு போயிட்டான். பரதேசின்னா நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் ஒரு பண்டாரம்னு சொல்கிறாங்க பாருங்கள். தங்களுக்குன்னு சொந்த இடம் இல்லாமல் அவன் ஒரு பண்டாரம் மாதிரி பண்டாரம் பரதேசின்னு திட்டுவாங்கள்ல, அந்த வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. நமக்கு அசுத்தமான வார்த்தையாக நம்ம நினைக்கிறோம், திட்டுகிற வார்த்தை. ஆனால் உண்மை என்னென்னா, ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு வீடு வாசல் கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. அதுதான் பரதேசி. ஏன்னா பரதேசி போல் சந்திச்சு, இந்த பரதேசின்னு சிலர் உடனே பாரடைஸ்ன்னு போயிடுவாங்க. தமிழ் வேறு, இங்கிலீஷ் வேறு. பரதேசி போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூடாரங்களே குடியிருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த விசுவாசம் என்ன செய்ய வைக்குது, எந்த தேசத்துக்கு கொண்டு போகணுமோ அங்கே போக வச்சிருச்சு. போனதுக்கப்புறம் சொந்தமாக பண்ணிக்குது. இவன் போன உடனே கையில் தூக்கிந்தாப்பா சாவி வச்சுக்கோ உனக்குன்னு கொடுக்கல. அதுக்கப்புறம் காத்திருக்கிறான். 4 தலைமுறைன்னு சொல்லப்பட்டிருக்குது கணக்குப்படி. ஆனால் அவனுக்கு அதில் சந்தேகமே இல்லை. இது என்னுடைய தேசம். இப்போ நீ கல்லறை வேணுமா, உன்கிட்ட கை நீட்டி வாங்குறேன், உன்கிட்ட காசு கொடுத்து வாங்குறேன், கெஞ்சி கூத்தாடி வாங்குறேன். ஆனால் இது என்னுடைய தேசம், என்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம். அந்த நம்பிக்கையோடு குடியிருந்தான். இப்பொழுது சாதகமான சூழ்நிலை இல்லை. இப்பொழுது கண்களினால் அதை காணவில்லை. என்னுடையதுன்னு டாக்குமெண்ட். இப்போ ஒரு வீடு வாங்கினா அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா வாங்கி உங்கள் பேரில் உடைமை ஆனதுக்கப்புறம் தான். ஏன்னா முதல்ல என்ன மூலமோ செய்யணும்னு அந்த ப்ராசஸ் பாருங்கள், பெரிய ப்ராசஸ். பட்டா வாங்கிட்டாலே போதும்னு நினச்சிட்டு நம்ம நாட்டில் பெட்டியில் வச்சிட்டோம். நமக்கு தெரியாது, முன்ன பண்ண நிலம் மூலம் வாங்கினான்னு தானே தெரியும். சர்ச்சுக்கு பட்டா வாங்கிட்டால் போதும் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனால் பட்டா வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கடுத்து என்ன வாங்க வேண்டியிருக்கேன், அவர் நிலத்துக்கே தனி அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் முடிகிறது தான் நம்ம டிலே ஆகுது. நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி ஒரு கையில் டாக்குமெண்ட் கொடுத்தா இப்போ நான் நம்புகிறேன்றது நம்பிக்கை இல்லாத அறிவு. பேப்பரை வாசிக்கிறேன், கரெக்டாக நம்ம பிளாட் நம்பர்லாம் இருக்கா, ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்குதா, எல்லாம் ஓகே ரைட், இப்போ நான் நம்ம அது அறிவு, அது விசுவாசம் அல்ல. இவ்வளவும் கொடுக்கறதுக்கு முன்னால் அது இருக்கிறது போல் ஆபிரகாம் குடியிருந்தான். அலையில் பரதேசியாக சஞ்சரிக்கும் போது இதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதன்றதுனாலே கெட்ட வார்த்தை மாதிரி, அது தேவையில்லாத மாதிரி சில மக்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவன்றது தான் படிக்கணும். நல்ல உதாரணம். இவன் எப்படி செஞ்சான்றது தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் சொன்ன வாக்குக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது, அது நிச்சயமாக எப்படி நிறைவேறும், அது நிறைவேறின ஒரு மனிதனாக ஆபிரகாமை பார்ப்பீங்க. ஏன் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கடைசி அங்கே பாருங்கள் 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள நகருக்காய் அவன் காத்திருந்தான். விசுவாசம் என்ன செய்யும் சொல்லுங்கள்? காத்திருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. காத்திருக்கும். உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கையில் கொடுத்துட்டிங்கன்னா அதான் விசுவாசம் நினைப்பாங்க. இல்லை, ஜெபம் கேட்பேன், கண்ணை மூடி திறக்கும்போது பதில் இருக்கணும், அது விசுவாசம் அல்ல. அது விசுவாசம் அல்ல. வார்த்தைக்கு மேலே சார்ந்திருக்கணும், அவ்வளோதான். ஒரு வார்த்தை மேலே சார்ந்திருக்கேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு இது தருவேன். அவர் சொன்னவர் யார்? வாக்கு மாறாதவர். அந்த வார்த்தையை நான் நம்பிக்கொள்ளும் பொழுது, சார்ந்திருக்கும் பொழுது காத்திருக்க நம்மளால் முடியும். நிறைய பேரால் காத்திருக்க முடியல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தவறு நடக்குது. அவன் காத்திருந்தான் என்று இங்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அவனும் பதஷ்டத்தோடு அவன் மனைவி பேச்சு கேட்டு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான். எகிப்துக்கு ஓடி போயிட்டு திருப்பி வாரான். ஸோ இந்த மாதிரி அவனும் காத்திருக்கிறதுல பிரச்சனை உள்ளவன் தான். ஆனால் அவனைத்தான் உதாரணமாக சொல்லி அவன் தவறுகளையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் அவன் 25 வருட காலமாய் பொறுமையோடு காத்திருந்ததை விசுவாசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு உங்களுக்கு பொறுமையும் காத்திருக்கும் அந்த பொறுமையும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி கேட்டேன், இன்றைக்கி உடனே கிடைக்கணும். இல்லைன்னா அந்த கடவுள் என்ன ஜபத்தை என்ன பதில் கொடுக்குறார், அவர் கொடுக்குறாரு, இவர் கூட எனக்கெல்லாம் கொடுக்கல. அப்புறம் அப்படி சொல்லுவோம். அப்புறம் கொஞ்ச நாளில் அவரெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அவர் இருந்தால் தானே கொடுக்குறது அப்படின்ற இடத்துக்கு போயிடுவோம். அவிசுவாசம் ஒரே நாளில் வராது, படிப்படியாக தான் வரும். விசுவாசம் எப்படி படிப்படியாக வளருதோ அது போல் அவிசுவாசம். ஆகவே நம்ம பேசி பிரச்சனைகளே பேசுவோம். பிரச்சனை மாறவே இல்லை, சூழ்நிலை அப்படியே தான் இருக்குது.
எல்லாம் எனக்கு விரோதமானவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, என் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, எல்லாம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. மாற்றமே இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் சொன்னபடி அவருடைய வார்த்தையை நம்பினீங்கன்னா புறப்பட்டு போவீங்க, குடியிருப்பீங்க, காத்தீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், ஓ என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஓ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே.